இயற்கையின் சக்தியாம் அன்னை பராசக்தியினுடைய பாதம் பணிந்து சிவப்பரம்பருடைய குருவருளையும் திருவருளையும் நெஞ்சகத்தை நிறுத்தி ஆறாத்தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் அனைவருக்கும் அடியேனுடைய பணிவென்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இன்றைய இந்த நற்பொழுதிலே சிவப்பரம்பருடைய திருவருள் கருணையின் காரணமாக மாசி மகம் என்று சொல்லப்படுகிற விரதம் பற்றியும் அதனுடைய சிறப்புகள் பற்றியும் இந்த வேளையிலே சிந்திக்கலாம் என நினைக்கிறேன். மனிதர்கள் இறைவனை வேண்டுவதற்காக ஏற்படுத்தப்பட்டவையே விரதங்கள் என்று சொல்லப்படுகிறது. இறைவனிடத்திலே வழிபாடு செய்து வரம் பெறுவதற்காக ஆன்மாவானது பிறவியற்ற பேரானந்த பெருவாழ்வு பெறுவதற்காக இந்த வாழ்வியல்லே வாழ்வாங்கு வாழ்வதற்காக இந்த விரதங்களை அனுஷ்டிக்கிறோம். பல்வேறு விரதங்கள் கடைபிடிக்கப்பட்டு வந்தாலும் மாசி மாதத்திலே மக நட்சத்திரம் வருகின்ற அந்த விரதம் சிறப்பு வாய்ந்ததாக காணப்படுகிறது. எல்லா மாதங்களிலும் மக நட்சத்திரம் வந்தாலும் மாசி மாதத்தில் வருகின்ற மக நட்சத்திரம் மட்டுமே பெருமையும் சிறப்புக்குரியதுமாக காட்டப்படுகிறது. நட்சத்திரங்கள்ல 27 நட்சத்திரங்கள் இருக்கிறது. 27 நட்சத்திரங்கள் 12 ராசிகள் இருக்கிறது. அந்த 27 நட்சத்திரத்திலே இருக்கிற மக நட்சத்திரம் ஒவ்வொரு மாதமும் வருகிறது. ஆனால் இந்த மாசி மாதத்திலே வருகிற அந்த மாசி மக நட்சத்திரம் சிறப்புக்குரியதாக விளங்குகிறது. ஏனெனில் அந்த நாளில் தான் பல சிறப்புகள் பொதிந்திருப்பதை பார்க்கிறோம். அந்த மாசி மக நன்னாளில் தான் பார்வதி தேவி தக்கனுடைய மகளாக அவதரித்ததாக புராணங்கள் தெரிவிக்கின்றன. அந்த நாள் அன்னையினுடைய வழிபாட்டுக்குரிய ஒரு நன்னாள். சக்தியாகிய உமாதேவியை தன்னுடைய மகளாக பிறக்க வேண்டும் என தக்கன் நினைத்தான். இதற்காக சிவபெருமானை நோக்கி கடுந்தவம் புரிந்தான். அந்த தவத்தின் பயனாக உமாதேவி தக்கனுடைய மகளாக வடிவம் கொள்ளுகிறார். அந்த நாள் அந்த தெய்வ குழந்தைக்கு தாட்சாயினி என்று பெயரிட்டு வளர்த்து வந்தான் தக்கன். இறுதியில் தன் மகளை சிவபெருமானுக்கே திருமணமும் செய்து வைத்தான். அன்னை உமாதேவி அங்கே தக்கனுடைய மகளாக தாட்சாயினியாக வடிவம் கொண்ட நாள் இந்த மாசி மகம் என்பதனால் அந்த நாள் புனிதமான நாளாக கொண்டாடப்படுகிறது. இந்த மக நட்சத்திரத்திற்கு அதிபதியானவர் கேது பகவான். நாங்கள் நவக்கிரகங்கள்ல 9 நவக்கிரகங்களை சொல்லுகிறோம். அந்த 9 நவக்கிரகங்களே ராகு கேது பாம்பு கிரகங்கள் என்று சொல்லப்படுகிற இந்த கிரகங்களிலே கேது பகவான் இந்த மக நட்சத்திரத்திற்கு அதிபதியாக இந்த கேது பகவான் இருக்கிறார். இவர் ஞானத்தையும் முத்தியையும் அருள்பவர் என்று சொல்லப்படுகிறார். இந்த கேது பகவான் செல்வ வளம் சேரும் யோகத்தை வழங்கக்கூடியவன். கேது திசையிலே கேது பலம் பெற்றிருந்தால் செல்வ வளம் உயர்ந்த நிலையிலே வாழ்வார்கள். இந்த மாசி மக நாளை கடலாடும் நாளென்றும் அங்கே தீர்த்தமாடும் நாளென்றும் அங்கே அழைக்கிற வழக்கம் இருக்கிறது. இந்த மாசி மக நட்சத்திர நன்னாள் சிறப்புக்குரிய நாளாக இருக்கிறது. இந்த மாசி மக நாளை கடலாடும் நாளென்றும் தீர்த்தமாடும் நாளென்றும் அழைப்பார்கள். இன்று விரதம் இருந்து இந்த மாசி மக நன்னாளிலே விரதம் இருந்து குலதெய்வம் இஷ்ட தெய்வங்களை வழிபாடு செய்து பலவிதமான தானங்களை செய்வது சிறப்பை தருகிறது என்று சொல்லப்படுகிறது. இந்த நாட்களிலே விரதம் இருந்த தான தர்மங்களை செய்தால் சகல தோஷங்களும் நீங்கும் என்று சொல்லுகிறார். குடும்பத்திலே ஒற்றுமை பலப்படும். மாசி மகத்தில் விரதம் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் காலையில் எழுந்து புண்ணிய தீர்த்தங்களில் நீராட வேண்டும். பின்னர் உலர்ந்த ஆடைகளை அணிந்து கொண்டு சிவசிந்தனையுடன் சிவன் கோவிலுக்கு அல்லது இஷ்ட தெய்வமாக குலதெய்வமாக வழிபாடு செய்கிற ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்யவன். இந்த நாட்களிலே சிவபெருமானுடைய வழிபாடு முக்கியமாக இருக்கிறது. மதியம் ஒருவேளை மட்டும் உணவு சாப்பிட்டு விட்டு இரவு பால்வளம் சாப்பிடலாம். அன்றைய தினம் முழுவதும் வேறு எந்த பணிகளிலும் ஈடுபடாமல் இறை நினைப்பாக
இறை அர்ப்பணமாக ஒரே சிந்தனையோடு இருக்க வேண்டும். தேவார திருவாசக பாடல்களை ஓதி வழிபாடு செய்து பாராயணம் செய்ய வேண்டும். இந்த மாசி மாதத்திலே வருகிற இந்த மாசி மக விரத நட்சத்திர நன்னாளிலே இந்த விரதத்தை கடைபிடித்தால் குழந்தை பாக்கியம் கிட்டும் என்று புராணங்கள் சொல்லுகிறது. தீர்த்தமாடும் நிகழ்வின் சிறப்பினை எடுத்துரைக்க ஒரு புராண வரலாற்று கதையும் சொல்லப்படுகிறது. இந்த மாசி மக நன்னாளிலே தீர்த்தமாடுவனுடைய சிறப்புகள் பற்றி அங்கே எடுத்துரைக்கின்ற ஒரு புராண கதை தெரிவிக்கப்படுகிறது. தீர்த்தமாடும் நிகழ்வின் சிறப்பினை எடுத்துரைக்கிற வகையிலே ஒரு முறை வர்ண பகவானுக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டது. இந்த தோஷங்களில் பிரம்மகத்தி தோஷம் மிக கொடியதாக இருக்கிறது. அங்கே பிரம்மனுடைய தலையை கொய்த பொழுது அங்கே வைரவ பெருமானுக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்படுகிறது. ராமபிரான் ராவணனை வதம் செய்த பொழுது அங்கே ராமனுக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்படுகிறது. இந்த பிரம்மகத்தி தோஷம் நீங்க வேண்டுமானால் கொடிய பாவமாக இருக்கிறது தோஷம். ஒரு முறை வர்ண பகவானுக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டது. இதில் அவர் உடல் கட்டப்பட்ட நிலையில் கடலிலே வீசப்பட்டார். அதிலிருந்து விடுபட வர்ணன் சிவபெருமானை நினைத்து பிரார்த்தித்தார். இந்த நாளில் இந்த நிலையில் வர்ணன் கட்டுண்டு கிடந்ததால் உலகில் மழை இல்லாமல் வறட்சியும் பஞ்சமும் நிலவியது. வர்ண பகவான் மழைக்குரிய அதிதேவதையாக விளங்குகிறார். அனைத்து உயிர்களும் துன்பம் அடைந்தன. இதனால் தேவர்கள் அனைவரும் சிவபெருமானை சந்தித்து முறையிட்டனர். வர்ண பகவானை விடுவிக்கும்படி ஈசனிடம் வேண்டினர். அங்கே வர்ண பகவான் பிரம்மகத்தி தோஷத்தினாலே பீடிக்கப்பட்டு அவனுடைய உடல் கட்டுண்டு அங்கே அவன் கடலிலே இருக்கின்றான். அங்கே மழைக்குரிய அதிபதியாக வர்ணதேவான் அங்கே கட்டுண்டு இருப்பதன் காரணமாக இந்த பூவுலகிலே மழை இல்லை. அனைவரும் மழை இல்லாமல் வறட்சியும் பஞ்சமும் நிலவியது. அனைத்து உயிர்களும் துன்பம் அடைந்தன. இதனால் தேவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் ஓடோடி செல்லுகிறார்கள். அப்பனே ஐயனே என்று சிவபெருமானை சரணடைந்து வர்ண பகவானை விடுவிக்கும்படி ஈசனிடம் வேண்டினர். தேவர்களுடைய கோரிக்கை ஏற்ற சிவபெருமான் வர்ண பகவானை விடுவித்தார். அந்த பிரம்மகத்தி தோஷத்திலிருந்து நீக்கி இருக்கிறார் இந்த மாசி மக நன்னாள். அவர் விடுதலை பெற்ற நாள் இந்த மாசி மக திருநாள் என்று சொல்லப்படுகிறது. அந்த பிரம்மகத்தி தோஷத்திலிருந்து நீங்கி அந்த கட்டுண்ட நிலையிலிருந்து பாவம் நீங்கிய நாள் இந்த மாசி மக நாள். விடுதலை பெற்ற வர்ண பகவான் மனம் மகிழ்ந்து சிவபெருமானை வணங்கினார். பின்னர் ஈசனிடம், இறைவா, நான் பிரம்மகத்தி தோஷத்தால் பீடிக்கப்பட்டு கடலில் கிடந்த போது நீருக்குள் இருந்தபடியே உன்னை வணங்கினேன். அதன் பயனாக எனக்கு விடுதலை கிடைத்தது. அதே போல மாசி மகத்தன்று புண்ணிய தீர்த்தங்களில் மூழ்கி நீராடி இறைவனை வழிபடும் அனைவருக்கும் அவர்களின் பாவங்களையும் பிறவி துன்பங்களையும் நீக்கி அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறார் வர்ண பகவான். அங்கே பிரம்மகத்தி தோஷம் நீங்கிய பொழுது வர்ண பகவான் இந்த உலகத்தின் பொருட்டு ஆன்மாக்களின் பொருட்டு சிவனிடத்திலே வரம் கேட்கிறார். அந்த பிரம்மகத்தி தோஷத்தினாலே நீருக்குள்ளே கட்டுண்டிருந்தேன். அதன் காரணமாக இந்த மாசி மக நன்னாளிலே நான் பிரம்மகத்தி தோஷத்திலிருந்து விடுபட்டேன். அந்த நீரிலிருந்து வெளியே வந்தேன். அந்த நாளிலே புனித நீர்நிலைகளில் நீராடி இறைவனை மெய்யன்போடு வழிபாடு செய்கிற அனைவருக்கும் அவர்களின் பாவங்களையும் பிறவி துன்பங்களையும் நீக்க அருள வேண்டும் என்று சிவபரம்பொருடத்திலே கேட்டுக்கொள்கிறார். சிவபரம்பொருள் வர்ணன் கேட்டதை வரமாக வழங்கினார். அன்று முதல் தீர்த்தமாடல் நிகழ்ச்சி சிறப்புடன் நடைபெற்று வருகிற அந்த வர்ண பகவான் வரம் வேண்டினான் அல்லவா? அந்த வர்ண பகவானுக்கு சிவன் கொடுத்த வரத்தின் அடிப்படையிலே இந்த மாசி மக நன்னாளிலே தீர்த்தமாடல் நிகழ்ச்சி வெகு சிறப்புடன் நடந்து வருகிறது. இந்த மாசி மகத்தன்று பிரசித்தி பெற்ற புனித தலங்களில் 6 கடல் குளம் போன்றவற்றில் நீராட வேண்டும். இந்தியாவிலே ராமேஸ்வரம், தஞ்சை மாவட்டத்திலே திருவையாறு, கும்பகோணம், நாகை மாவட்டத்திலே வேதாரண்யம் போன்ற இடங்களில் நீராடி தர்ப்பணம் பிதிர்க்கடன் செய்வதும் நிரந்தரம் என்று சொல்லப்படுகிறது. இந்த மாசி மாதம் சிறப்புக்குரிய மாதமாக விளங்குகிற சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம். அந்த மாசி மாதத்திலே
வருகிற மாசி மகம் இறை வழிபாட்டுக்குரிய மாதமாக, இறைவனை வழிபாடு செய்வதற்குரிய சிறப்புக்குரிய மாதமாக நாங்கள் இந்த மாசி மாதத்தில் வரும் பௌர்ணமியுடன் கூடிய அந்த மக நட்சத்திர நாள் தான் இந்த மாசி மகம். இந்நாளில் சைவ பெருமக்கள் விரதமிருந்து வழிபாடு செய்கிறார்கள். இந்த மாசி மகத்தன்று கடல், குளம், ஆறு ஆகிய நீர்நிலைகளில் கூட புண்ணிய நதியாய கங்கை கலந்திருப்பதாக நம்பிக்கை இருக்கிறது. அது மட்டுமன்றி இந்த மாசி மகம் அன்று புனித நீராடல் 7 ஜென்ம பாவங்களை கூட அடியோடு போக்கும் என்பது சைவ மக்களுடைய அசையாத நம்பிக்கையாக இருக்கிறது. இதனால் தான் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பகோணத்தில் மகா மகம் என்ற பெயரில் இந்த மாசி மக உற்சவம் வெகு சிறப்பாக நடத்தப்படுகிற சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம். மாதங்களில் மகத்தான மாதம் என்று அழைக்கப்படுவது மாசி மாதம். அந்த மாசி மாதம் கடவுள் வழிபாட்டிற்குரிய சிறந்த மாதமாக திகழ்கிறது. இந்த மாதங்களில் மகத்தான மாதம் என்று அழைக்கப்படுவது மாசி. மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருவரும் தெரிந்தும் தெரியாமலும் பாவம் செய்வது இயல்பு. பாவம் செய்துவிட்டு பாவத்துக்கு பரிகாரமாக புண்ணியம் தேடி ஒவ்வொருவரும் பல்வேறு ஆலயங்களுக்கு செல்கிறோம். இதனால் ஏற்படும் தோஷத்தை போக்கிக் கொள்வதற்காக நாங்கள் செபம், தவம் போன்ற பல்வேறு பரிகாரங்களை செய்கிறோம், மந்திர உச்சாடனங்களை செய்கிறோம், முறை வழிபாடுகளை செய்கிறோம். இந்த தமிழ் மாதங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் சிறப்பு வாய்ந்தது. அதிலே இந்த மாசி மாதம் வெகு சிறப்புக்குரிய மாதமாக விளங்குகிற சிறப்பை நாங்கள் காண்கிறோம். அந்த மாசி மாதத்திலே வருகிற அந்த மாசி மகம் சிறப்புக்குரியதாக விளங்குகிறது. இந்த மாசி மக நன்னாள் ஜோதிட ரீதியாக பார்க்கிற பொழுது கும்பராசியில் சூரியன் இருக்க, மக நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சரிக்கும் நாளில் பௌர்ணமி வருகிறது. இந்த ஜோதிட ரீதியாக பாருங்கள், கும்பராசியிலே சூரிய பகவான் இருக்கிறார், மக நட்சத்திரத்திலே சந்திர பகவான் சஞ்சரிக்கிற நாளிலே இந்த பௌர்ணமி வருகிறது. இந்த பௌர்ணமி திருநாளை மாசி மகம் என்று சொல்லுகிறோம். அதே போல கும்பராசியில் சூரியன் இருக்கும் போது சிம்மத்தில் சந்திரனும் குரு பகவானும் இணைந்திருந்தால் அது மகாமகம் என்று சொல்லப்படுகிறது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகிறது. இந்த மாசி மகத்திலே கும்பராசியில் சூரியன் இருக்கிறான், மக நட்சத்திரத்திலே சந்திரன் இருக்கிறான். ஆனால் இந்த மகாமகம் என்று சொல்லப்படுவது கும்பராசியிலே சூரியன் இருக்கும் போது சிம்மத்தில் சந்திரனும் குரு பகவானும் இணைந்திருந்தால் அது மகாமகம் என்று சொல்லப்படுகிறது. விரதம் இருக்க விரும்புபவர்கள் காலையில் எழுந்து புண்ணிய தீர்த்தங்களில் நீராடி இந்த விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும் என்ற விடயத்தை நாங்கள் சிந்தித்திருந்தோம். அங்கே வர்ண பகவானுடைய பிரம்மகத்தி தோஷம் நீங்கிய நாள் என்றும் நாங்கள் பார்த்திருந்தோம். அந்த பிரம்மகத்தி தோஷம் நீங்குகிற நாளாக இருக்கிறது. இந்த மாசி மகத்தன்றுதான் பார்வதி தேவி காளிந்தி நதியில் ஒரு தாமரை மலரில் பலம்புரி சங்காக தோன்றினாள் என்று சொல்லுவோம். பலம்புரி சங்கு இன்றைக்கு அபிஷேகத்திலே பயன்படுத்தப்படுகிற ஒரு முக்கியமான பொருள். இந்த மாசி மகத்தன்றுதான் பார்வதி தேவி காளிந்தி நதியில் ஒரு தாமரை மலரிலே பலம்புரி சங்காக தோன்றினாள் என்கிறது புராணம். சிவனிடம் சக்தியே பெரியது என விவாதித்ததன் பலனாக சிவனின் சாபத்திற்கு ஆளாகி பலம்புரி சங்காக மாறி தாமரையில் தவம் இருந்தாள் அன்னை பார்வதி. இதே நேரம் தட்ச பிரஜாபதி தன் இணையாளுடன் சென்று யமுனை நதியில் நீராடினார். அப்போது பலம்புரி சங்கினை அவர் கையிலே எடுத்ததும் எண்ணி பார்க்காத வகையில் அழகிய பெண் குழந்தையாக அந்த சங்கு மாறியது. இதை கண்டு அவர் திகைப்புட்டார். அந்த பெண் குழந்தையை அரண்மனைக்கு கொண்டு சென்று தாட்சாயினி என பெயரெடுத்து வளர்த்தெடுத்தார். இப்படி அம்பிகை பலம்புரி சங்காக கிடந்து தாட்சாயினியாக உருவெடுத்த நாளும் இந்த மாசி மக நன்னாள் தான். இந்த மாசி மகத்தன்று மந்திரோபதேசம் பெறுவது சிறந்ததாக கருதப்படுகிறது. கடலுக்கு அடியில் இருந்த பூமியை பெருமாள் வராக அவதாரம் எடுத்து வெளிக்கொண்டு வந்ததும் இந்த மாசி மகத்தன்றுதான் என்று புராணங்கள் கூறுகிறது. மகாவிஷ்ணுவுடைய 10 அவதாரங்கள் ஒன்று இந்த வராகி அவதாரம். அங்கே கடலுக்கடியில் இருந்த பூமியை வராக அவதாரம் எடுத்து மகாவிஷ்ணு
வெளியே கொண்டு வந்த நாளும் இந்த மாசி மகத்தன்றுதான். சிவபெருமான் பல திருவிளையாடல்கள் புரிந்ததும் இந்த மாசி மகத்தில் என்பது குறிப்பிடத்தக்க. மாசி பௌர்ணமியில் தான் சிவபெருமான் மன்மதனை எரிக்கிறார். அங்கே காம தகனம் நடைபெறுகிறது. மன்மதனை சிவபெருமான் தன்னுடைய மலர்கணையினாலே அழித்த நாள். இந்நிகழ்ச்சி காம தகனம் என்று அழைக்கப்படுகிறது. மாசி மக நட்சத்திரத்தில் பிறப்போர் ஜகத்தை ஆழ்வர் என்பது சொல்லப்படுகிறது. இந்த மாசி மக நட்சத்திரத்திலே பிறத்தர் இந்த பூமியை உலகை ஆழ்வார்கள் என்பதும், மாசி கயிறு பாசி வடியும் என்பதும் பழமொழி. மாசி மக நட்சத்திரத்தில் பிறப்போர் ஜகத்தை ஆழ்வார் என்பதும், மாசி கயிறு பாசி படியும் என்பதும் பழமொழி. இந்த மாதத்தில் பெண்கள் புது மாங்கல்ய சரடு கட்டிக் கொள்வதும் சிறப்பானது. மாங்கல்ய கயிற்றை மாற்றிக் கொள்வார்கள் பெண்கள். காரடையான் நோன்பு இங்கே அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த காலத்தில் இந்த காரடியான் நோன்பு அனுஷ்டித்து பெண்கள் இந்த தாலி கயிற்றை மாற்றிக் கொள்வார்கள். இங்கே காரடியான் நோன்பு என்பது சாவித்திரி யமதர்மனிடமிருந்து தனது கணவனை மீட்பதற்காக அந்த விரதத்தை அனுஷ்டித்தாள் என்று பார்க்கிறோம். இந்த மாசி மக நட்சத்திர நாளிலே உயர் படிப்பு படிக்க விரும்புபவர்கள், ஆராய்ச்சி செய்ய விரும்புபவர்கள் மாசி மக நாளில் அவற்றை தொடங்கினால் அதில் சிறந்து விளங்கலாம். இந்த மாசி மகத்திலே அன்னதானத்தின் பெருமைகளை உணர்ந்து இந்த உணர்த்துவதும் இந்த மாசி மகம்தான். இந்த மாசி மகத்திலே இறைவனுக்கு அன்னதானம் கொடுத்து வழிபாடு செய்வதன் ஊடாக இறைவனுடைய அருளை பெறுவதும் இந்த மாசி மக நட்சத்திரம் தான். மாசி மக நாளிலே புனித நீர்நிலைகளில் நீராட முடியாதவர்கள் மாசி மகா புராணம் படிக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அல்லது இந்த புராணத்தை படிக்க கேட்கலாம். செவியால் கேட்கலாம், நாவால் படிக்கலாம். அதுவும் புண்ணியமே. மாசி மகத்தன்று நெல்லியப்பர் கோவிலில் பற்றாமரை தீர்த்தத்தில் திருநாவுக்கரசருக்கு தெப்ப விழா நடாத்துவர். இதற்கு அப்பர் தெப்பம் என பெயர். மாசி மகம் பித்ருதோஷம் நீங்கும், தடைகள் நீக்கும் புனித நாளாகும். மாசி மக நாளிலே புனித நீர்நிலைகளில் நீராடினால் புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்று புராணங்கள் சொல்லுகிறது. ஆண் குழந்தை வேண்டுபவர்கள் அந்த விரதம் இருந்து முருகப்பெருமானை வணங்கி வேண்டிக் கொண்டால் ஆண் குழந்தை நிச்சயம் பிறக்கும் என்பது நம்பிக்கை. மாசி மாதத்தில் அதிகாலை எழுந்து குளித்த பின் துளசியால் மகாவிஷ்ணுவை வழிபட்டால் வைகுண்டத்தில் இடம் கிடைக்கும் என்று சொல்லுகிறார்கள். மாசி மக நாளிலே அம்பிகையை குங்குமத்தால் அர்ச்சித்து வழிபாடு செய்வதனூடாக அம்பிகையினுடைய அருளை பெறுகிறோம் என்பதும் இந்த மாசி மக நாளிலே சிறப்புக்குரிய நாளாக விளங்குகிறது. இந்த மாசி மக நாள் வழிபாட்டுக்குரிய நாள், சிவபரம்பருடைய அருளை பெறுவதற்குரிய நாள், சிறப்புக்குரிய நாளாக இந்த மாசி மக நன்னாளை நாங்கள் பார்க்கிறோம். இந்த மாசி மகம் சிறப்புக்குரிய மாதமாக இருக்கிறது. தமிழ் மாதங்களிலே 11வது மாதம் மாசி மாதம். இந்த மாசி மாதத்திலே வருகிற மாசி மகம் சிறப்புக்குரியதாக, இறை வழிபாட்டுக்குரியதாக, எங்களுடைய பாவ தோஷங்களை நீக்குகிற ஒரு நாளாக இந்த மாசி மத நாளிலே நாங்கள் வழிபாடு செய்கிறோம். இந்த மாசி மத வழிபாடு என்பது எங்களுடைய சங்ககால கல்வெட்டுக்களிலே அங்கே சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாசி மக விழா சிறப்பாக நடைபெற்றதற்கான ஆதாரங்கள் காணப்படுகிறது. அந்த மாசி மகத்தன்று யமுனை, சரஸ்வதி, கோதாவரி, நர்மதை, சிந்து, காவிரி போன்ற முதலிய புண்ணிய நதிகள் மக்கள் தங்களிடம் கழுவிய பாவ சுமைகளை அகற்றி புனிதம் பெற அங்கு வழிபாடு செய்கிறார்கள். அங்கே குரு சிம்மராசிக்கு வரும் இந்நாளில் எல்லோரும் கடலிலே நீராடி நட்பேறு பெறுகிறார்கள். இந்த மாசி மக நட்சத்திரத்திலே அம்பிகை அங்கே தாட்சாயினியாக வடிவம் கொண்ட நாள். இந்த நாள் சிறப்புக்குரியது. சிவனை திருமணம் செய்து கொண்ட நாளாகவும் இந்த மாசி மகம் போற்றப்படுகிறது. இந்நாளிலே பெண்கள் தாலி கயிற்றை மாற்றிக்கொள்ளுகிற பழக்கமும் அவங்களுடைய பண்பாட்டிலே இருக்கிறது. இந்த மாதத்தில் அம்பிகையை வழிபட்டால் மகிழ்ச்சியான இல்லற வாழ்க்கை அமையும், குடும்பத்தில் அமைதி நிகழும்,
மாசி மாதமும் பங்குனி மாதமும் சேரும் நாள் அங்கே கொண்டாடப்படும் காரடையான் நோன்பு காமாட்சி அம்மனை வேண்டி வழிபாடு செய்யப்படுகிறது. அந்த காரடையான் நோன்பு அங்கே இல்லற வாழ்விலே சிறப்பதற்காகவும் அங்கே கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழ்வதற்காகவும் அனுஷ்டிக்கப்படுகிறது. மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படும் இந்த விரதத்தை பெண்கள் அனுஷ்டிக்கிற சிறப்பையும் நாங்கள் பார்க்கிறோம். இந்த மாசி மக நட்சத்திர நன்னாள் வெகு சிறப்புக்குரிய நன்னாள். இந்த நாளிலே நாங்கள் இறை வழிபாடு செய்ய வேண்டும். சிவபரம்பருடைய திருவருள் கருணையின் காரணமாக நாங்கள் இறை வழிபாடு செய்து சிவபரம்பருடைய திருவருளை பெறுவதற்காக நாங்கள் இந்த வாழ்வியல்லே முயற்சி செய்ய வேண்டும். அந்த முயற்சியின் ஊடாக நாங்கள் இறைவனுடைய திருவடிகளை அடைவதற்கு பிரார்த்திக்க வேண்டும். எங்களிடத்திலே இருக்கிற பாவ காரியங்கள் நீங்கி நாங்கள் இந்த மண்ணிலே இந்த ஆன்மா புனிதம் அடைந்து இறைவனுடைய திருவடிகளை அடைவதற்காக நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். இந்த மாசி மகம் சிவசக்தியினுடைய ஐக்கியத்தை சொல்லுகிற நாள். மாசி மகம் புனிதம் நிறைந்த இந்த மாசி மத வழிபாட்டிலே நாங்கள் வழிபாடு செய்து சிவபரம்பருடையதும் அன்னை சக்தியினுடையதும் திருவருளை பெற்றுக் கொள்ள வேண்டும். வாழ்வியல்லே சகல சௌபாக்கியங்களையும் பெற்று வாழ வேண்டும். அனைவருக்கும் சிவபரம்பருடையதும் அம்பிகையினுடையதும் திருவருளும் குருவருளும் கிடைக்க பிரார்த்தித்து சந்தர்ப்பத்திற்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி.